அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனியின் காரகத்துவங்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பஞ்சமகா புருஷ யோகங்களில் சனியால் வழங்கப்படும் சாசா யோகத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையுமே ரெண்டு வெவ்வேறு எதிரெதிர் நிலைகளாகவே பரம்பொருள்களால் நமக்கு தரப்படுது. ஆண் பெண், இன்பம் துன்பம், நல்லவை கெட்டவை, இரவு பகல், இருட்டு ஒளி என அனைத்திற்கும் பரம்பொருள் வெவ்வேறு எதிர்நிலைகளை கொடுத்திருப்பதைப் போல, கிரகங்களிலும் சுப அசுப கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு எதிரெதிர் நிலைகள் இருக்குது. ஒரு கிரகம் பாப கிரகம் அல்லது அசுப கிரகம் என்று ஏன் அழைக்கப்படுது? அதன் காரகத்துவங்கள், அதாவது அந்த கிரகத்தின் செயல்பாடுகள் மனிதனுக்கு கெடுதல்கள் செய்வைகளாக கெட்டவையாக இருப்பதனால் தான். அந்த வகையில் இயற்கை பாப கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேதுக்களில் அசுபங்களை தருவதில் சனி தான் முதலிடம் வகிக்கிறார். இந்த பாப கிரக அமைப்பில் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லாத நிலையில் தான் இருக்கும் வீட்டின் அதிபதி போன்று பலன் தருவாங்க என்பதால், சில நிலைகளில் சுபர்களின் பாவங்களிலோ லக்கண யோகர்களின் வீடுகளிலோ அமரும் பொழுது முழுக்கவே நன்மை செய்வார்கள் என்கிறார்கள். அதே போல செவ்வாயின் காரகத்துவங்களில் மிக சிறந்த செயல்கள் மனிதனுக்கு அத்தியாவசியமான தைரியத்தையும் உறுதியான உடலினையும் தருபவைகளாக அமைவதால் அவரையும் முழுக்க முழுக்க கெடுப்பவர் என்றும் சொல்லிவிட முடியாது. இந்த நால்வரில் சனி ஒருவர் மட்டுமே முழுவதும் கொடிய காரகத்துவங்கள் உடையவர். நன்மைகளுக்கான செயல்கள் எதையும் மனிதனுக்கு நேர்வழியில் அளிக்க அதிகாரமற்றவர். ஆயினும் ஒரு விசித்திர நிலையில் இவ்வுலகில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆதாரமான ஆயுளுக்கு காரணமானவர். ஒருவருக்கு நீடித்த ஆயுளை தருபவர். சனியின் செயல்களால் ஏராளமான விசித்திரங்களும் சூட்சமங்களும் அடங்கியிருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் கேட்கும் எல்லா வகையான இன்பங்களையும் தருகிறேன், ஆனால் உங்கள் ஆயுள் இன்றிலிருந்து 1 வருஷம் மட்டுமே அல்லது 200 வருட ஆயுள் தருகிறேன், ஆனால் இன்றிலிருந்து படுத்த படுக்கையாக கோமா நிலையில் உங்களை வைத்திருப்பேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணும் என்று கேட்டால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? இதுவே சனியின் சூட்சம நிலை. சூரிய மண்டலத்தில் குருவுக்கு அடுத்தபடியாக இருக்கும் நமது பூமியின் வெளிச்சுற்று கிரகமான சனி, சூரியனின் ஏறத்தாழ 140 கோடி மைல்களுக்கு அப்பால் இருப்பதால் சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் 30 வருடங்களை எடுத்துக்கொள்கிறார். இதனால் நமது பார்வையில் மெதுவாக சுற்றி வருபவர் போல தோன்றும் கிரகமான சனி சமஸ்கிருத மொழியில் பொதுவாக நகர்பவர் என்ற அர்த்தத்தில் சனச்சர் என்று அழைக்கப்பட்டார். இதுவே தமிழில் சனீஸ்வரர் என்று மாறியதே தவிர, கிரகங்களில் அவருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் என்பது பொருத்தமற்ற புகுத்தப்பட்ட கதை. சமஸ்கிருதத்தில் அனைத்து மூல மந்திரங்களும் அவரை சனச்சர் என்றுதான் கூறுகின்றனர் தவிர, நமது மேலான இந்து மதத்தின் புனித மொழியான சமஸ்கிருதம் சனியை ஒருபோதும் சனீஸ்வரர் என்று குறிப்பிடவே இல்லை.
ஆனால் எல்லா பழமையான புராண கதைகளிலும் ஏதேனும் ஒரு விஞ்ஞான உண்மை ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த புராண கதைகள் அனைத்தும் அபத்தமானவை, அர்த்தமற்ற குப்பைகள், அதீதமான கற்பனைகள் என்று ஒதுக்கி தள்ளும் மேலை நாட்டு பாணி பகுத்தறிவாளங்களுக்கு ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒப்பற்ற மேலான மதத்தை நமக்கு தொகுத்து தந்த அன்றைய ரிஷிகளும் ஞானிகளும் நேற்றைய நமது நியூட்டன்களையும் இன்றைய ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீபன் ஹாக்கிங்களையும் விட மகத்தானவங்க. இந்த உலகில் இதுவரை பிறந்த யாரிடமும் இனி பிறக்கப் போகும் எவரிடமும் ஒப்பிட முடியாதவங்க. மேலே குறிப்பிட்ட இவர்கள் அனைவரும் சென்ற ஆண்டுகளில் பிரபஞ்சத்தை அளந்த மேலை நாட்டு விஞ்ஞானிகள். மூன்றாம் அவர் நம் வாழ்நாளில் மிகப்பெரிய பௌதிக விஞ்ஞானி என போற்றப்படுகிறார். சமீபத்தில் மறைந்தார். தங்களது வெறுங்கண்களால் கிரகங்களை அங்குலமாக அளந்த நமது தெய்வாம்சம் பொருந்திய ரிஷிகள் தங்களது மெய்ஞான அனுபவங்களின் மூலமாக இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உணர்ந்து அதன் உண்மைகளை கண்டு தெளிந்து மனித வாழ்க்கையில் இரகசியங்களை முன்கூட்டியே அறியும் இந்த எதிர்காலத்தை காட்டும் இயலான ஜோதிட கலையை நமக்கு விட்டு சென்றார்கள். விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் என்ற தமிழ் முதுமொழிக்கு உண்மையான அர்த்தமே தாங்கள் கண்டுணர்ந்த பிரபஞ்ச இரகசியங்களை ஞானிகள் நம்மிடையே நேரடியாக விளக்கிச் சொன்னாலும் அதை நாம் புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு கிடையாது என்பதுதான். ஆகவேதான் உண்மையான அவர்கள் நமக்கு மறைபொருளாகவே அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். சித்தர்களின் பரிபாஷையின் அர்த்தமும் இதுதான். அதனால்தான் குருகுல வாசமாகி தங்களிடம் தங்கி புத்தகங்களோ எழுதும் கருவிகளோ இல்லாமல் வாய் மூலமாகவும் மனப்பாடம் செய்தும் மட்டுமே பயின்ற இளம் பருவ மாணவர்களுக்கு சில விஞ்ஞானிகளின் உண்மைகளை கதை வடிவில் சொல்லி தந்து நமது ரிஷிகள் புரிய வைத்தார்கள். சனியை யமன் அடித்தான், அதனால் அவர் நொண்டியாகி மெதுவாக நடக்கிறார் என்று சொல்லித்தந்தது. சூரிய மண்டலத்தில் சனிதான் மிகவும் மெதுவாக சுற்றும் கிரகம் என்பதை ஒரு இளம் பருவத்து மாணவனுக்கு புரிய வைக்கவே அதுபோன்ற இன்னொரு கதைதான் ராவணன் நவகிரகங்களையும் படிக்கட்டுகளாக மாற்றி குப்புறப்படுக்க வைத்து அவர்கள் மேல் ஏறி சென்று சிம்மாசனத்தில் அமர்வார் என்றும் அவரின் கொடுமைகளை பொறுக்க இயலாத தேவர்கள் சனியிடம் முறையிட்டனர். இதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன் என்று உறுதியளித்த சனி ஒரு நாள் ராவணன் ஏறி வரும்பொழுது மல்லாக்க திரும்பி படுத்துக்கொண்டார். அப்போது சனியின் பார்வை ராவணன் மேல் விழ அது முதல் அவரின் சரிவு ஆரம்பமாகியது என்பது போன்ற கதையெல்லாம் சனியின் பார்வை கொடியது, அவர் பார்வைப்படும் இடங்கள் நாசம் பெறும் என்ற ஜோதிட உண்மையை அடிநாதமாக கொண்டவையே. அதுபோலதான் சந்திரனுக்கு 27 மனைவிகள், அவர்களில் ரோகிணியை மட்டும் அவருக்கு பிடிக்கும் என்று சொல்லித்தந்த கதையும் இதில் சந்திரன் ஒருவர், நட்சத்திரங்கள் 27 என்ற வானவியல் உண்மையும் நிலவு 27 நட்சத்திரங்களில் வழியாக பயணம் செய்கிறது. ரிஷபராசியின் முழு நட்சத்திரமான ரோகிணியின் சந்திரன் அதிக சுபத்துவம் அடைவார் என்ற ஜோதிட உண்மையும் இருக்குது. கற்றுக்கொள்பவரின் மனதில் தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கவே இது போன்ற உதாரணங்களையும் கதைகளையும் நம் ரிஷிகள் பயன்படுத்தினார்கள். ஜோதிடத்தில் ஒரு கிரகம் முழுக்க பாவகிரகம் என்றால் அந்த கிரகம்தான் சனிதான். சனி பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் இருக்கும் வீட்டின் உயிர் காரகத்துவங்களை கொடுத்துதான் பலனை தருவார். ஆகையால் சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தம்பி தங்க இடம், போட்டி பொறாமை, மன வருத்தம் போன்றவை இருக்கும். எதிலும் நிதானம், முயற்சியில் தடங்கல்கள், தைரியம் இல்லாமல் இருக்கிறது போன்ற பலன்கள்லாம் இருக்கும். சுபத்துவம் கொண்டு இருக்கும்போது சனி பொறுமையுடன் கூடிய முயற்சி இருக்கும். ஒரு விஷயத்தில் தடை இருந்தாலும் அதை இறுதியில் செய்து முடிப்பீங்க. சனியின் 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தில் இருப்பதால்
குழந்தைகளிடம் கருத்து வேறுபாடு இருக்கும் மற்றும் 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தில் இருப்பதால் சனியின் நிலை கொண்டே அங்கே தந்தைக்கு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை இருக்கும். மற்றும் 10ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் விழுவதால் வீண் விரயங்கள் இருக்கும். பாதகமான பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சனி நீசம், அஸ்தமனம், பகை, பாபக்கிரக பார்வை, செயற்கை பற்றி இருந்தால் பலம் குறைந்தவர் ஆவார். இதனால் ஆயுளுக்கு பங்கம் உண்டாகும். நீண்டகால நோய் நொடிக்கு ஆளாக வேண்டியதிருக்கும். வாயு தொல்லை உண்டாகும். கெட்ட பெயர் ஏற்படும். அருவருக்கத்தக்க காரியங்களில் ஈடுபட நேரும். கெட்ட பழக்கங்களை இருக்கும். தீய குணம் உண்டாகும். பிறருக்கு தொல்லை தருபவர் ஜாதகர். வறுமை வாட்டும். சனி பலம் குறைந்தவங்க சனிக்கிழமையில் சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. மேலும் மாற்றுத்திறனாளிக்கு உதவுவது நல்லது. கருநீல சங்கு புஷ்ப மலர்களையும் கருநீல வஸ்திரத்தையும் சனிக்கு அணிவித்து அர்ச்சனை செய்வது நல்லது. அனாதைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் உதவி செய்வது சிறப்பாகும். திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி முறைப்படி வழிபடுவது நல்லது. நீலாஞ்சனம், சாமபோசம், ரவிபுத்திரம், யாமராஜம், சாய மார்த்தாண்ட, சம்பூதம், தாம் நமாமி சனச்சரம். சனி பகவானுக்கு சங்கு புஷ்பம் 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவங்க, விதி எண் 8ஆக அமைய பெற்றவங்க, பெயர் எண் 8ஆக அமைய பெற்றவங்க, மகர கும்பராசி லக்னக்காரங்க, பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்க, சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க ஆவாங்க. சனியானவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் நலம் புரிவார். சுபகிரக பார்வையுடன் இருப்பது சிறப்பாகும். சுபகிரக சேர்க்கையும் நலம் தரும். சாதகமான பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, சனி பலம் உள்ளவங்க பொதுமக்களுக்கு நல்ல பணிகள் செய்து புகழ் பெறுவாங்க. தீர்க்க ஆயுள் உண்டாகும். அந்நிய வெளிநாட்டு மொழிகளில் தேர்ச்சி பெற முடியும். விஞ்ஞானத்தில் நாட்டம் உண்டாகும். விவசாய பணிகளில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். தாது பொருள்கள், திரவ பொருள்கள், எண்ணெய் வகை, பூமியின் அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் பொருள்கள் மூலம் லாபம் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. ஒருவருக்கு 7.5 சனி இருந்தாலோ அல்லது சனி பார்வை இருந்தாலோ, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என இருக்கும்போது நாம் சில மோசமான பலன்களை பெறுவது வழக்கம். அவர் எப்படிப்பட்ட காரகத்துவம் கொண்டவர் என்பதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, சனி கிரகத்திற்கு நெல்லிக்காய் போன்ற ஒரு நல்ல காரகத்துவமும் உள்ளது. அதாவது சனி பகவான் கொடுக்கும் அனுபவம் தான் அந்த காரகத்துவம். ஒரு மனிதருக்கு கஷ்டம் வந்தவுடன் நெல்லிக்காயை போல புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு என பல விதங்களில் கஷ்டத்தை அணுகுகிறது. அதனால் நெல்லியின் சுவை பலருக்கு பிடிக்காததாக இருக்குது. ஆனால் அது தரும் மருத்துவ குணங்களோ அல்லது அதன் பின் வரும் இனிப்புச்சுவை பற்றி பலரும் பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. சனி பகவானும் நெல்லியும் ஒன்றாக இருக்குது. முதலில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை மட்டும் நினைத்து அனைவரும் கவலைப்படுகின்றனர். ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை புரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இதை எளிதாக புரிந்து கொள்பவர்கள்தான் ஞானிகள். சிலர் சொன்னால் புரிந்து கொள்வார்கள், சிலர் அனுபவப்பட்டால்தான் புரிந்து கொள்வார்கள். அப்படி பிறருக்கு கிடைத்த அனுபவத்தை சொல்லும்போது புரிந்து கொள்ளாதவர்கள் கசப்பான பல அனுபவங்களை பட்டுதான் அனுபவத்தை பெறுவாங்க. இப்படி அனுபவத்தால் புரிய வைக்கக்கூடியவர் தான் சனி. எதிலும் முன் ஜாக்கிரதையுடன் வாழ்பவர்களுக்கு சனி பகவான் ஒரு சுப காரத்துவத்தை இருப்பார். சிலருக்கு அவர்களின் ஜாதகத்தில் சனி மோசமான நிலையில் இருந்தால் அவர்கள் அனுபவப்பட்டு தான் புரிந்து கொள்ள வைப்பார் சனி பகவான்.